வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்ன, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் 11ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்றதை முதல்ல பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குரு பகவான் நட்பாக இருக்கிறார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் நட்பாக இருக்கிறார். சிம்ம ராசியில் பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் பகையாக இருக்கிறார். கன்னி ராசியில் சூரிய பகவான் பகையாக இருக்கிறார். சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். கேது பகவான் பார்த்திங்கன்னா நட்பாக இருக்கிறார். கும்ப ராசியில் பார்த்திங்க அப்படின்னா சனி ஆட்சியாக இருக்கிறாரு. மீன ராசியில் ராகு பகவான் நட்பாக இருக்கிறாரு. இந்த கிரக அமைப்புக்கும் இந்த கிரக சேர்க்கைக்கும் புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இப்போ உங்கள் ஜென்மத்திலேயே உங்கள் சனி இருக்கிறதுனால, ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் ஜென்மத்தில் இருந்தாவே முதல்ல சரியில்லை. பொதுவாகவே ஒரு கிரகம் ஜென்மத்தில் வரும்போது கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா பாதிப்புகளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுல யாழரச்சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. யாழரச்சனி ஒரு பக்கம் நடந்தால் கூட ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது இப்போ தேவை. ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, உதவி செய்ய போனால் கூட உங்களுக்கு உபதிரன்ற பேர் தான் வரும். கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது, சரிங்களா? ஏன்னா யாழரச்சனியிலேயே ஜென்மச்சனி, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதாவது அதிபதி சனி, சனிக்கு உகந்த ஆலயம் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் உங்களுக்கு திருப்பம் நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம். முடிஞ்சால் திருநள்ளாறு போங்க. சப்போஸ் என்னால் திருநள்ளாறு போக முடியலைங்க அப்படின்னா பக்கத்தில் நவகிரக கோயில் இருந்தால் போய் 9 முறை தலை சுற்றிட்டு வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எள் விளக்கு போடுங்க. 3வது பார்த்திங்கன்னா எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. இது உங்களுக்கு நல்லது. ஏதோ ஒரு தலைக்கு வர்றது ஒரு தலைப்பாக்கோட போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம், சரிங்களா? வீட்டில் பெருமாள் வச்சு நீங்கள் வணங்குறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது ஏதோ ஒரு தலைக்கு வர்றது ஒரு தலைப்பாக்கோட போகும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களோட அமைப்புக்கு அதிபதியே 1ஆம் இடத்துலையே ஒரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு நினச்சிங்கன்னா ஒன்று யோசித்து பண்ணுங்கள். அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நேரம் எடுத்துமோ கமுத்துமான்ற ஒரு வேலை தயவு செய்து செய்யாதீங்க. அது உங்களுக்கு இப்போ இந்த யாழரச்சனி சாதகமாக முடியாது, பாதகமாக தான் முடியும், சரிங்களா? இப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ராகு 2ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. பொதுவாக ராகு யார் அப்படின்னா, ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது. நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அப்போ ராகு கேது எப்பயுமே அவர் முன்னாடி போகக்கூடிய தன்மை கிடையாது. அவர் எப்பவுமே பின்னாடி ரிபேஸில் தான் வருவார். இப்போ மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்துட்டார் இல்லைங்களா? இதே அந்த மேச ராசியில் இருந்த குரு பாருங்க ரிஷப ராசிக்கு போயிட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பார்க்கும்போது மீன ராசியிலிருந்து உங்கள் ராசி 2ஆம் இடமாக பார்க்குறாரு. 2ஆம் இடம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அப்போ கல்விஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த ராகு படிப்பு பார்த்தாருன்னா படிப்பு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ படிப்பு மட்டும் இல்லை, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி பயணம் இதெல்லாம் போகிறது கண்டிப்பாக நல்லது. முயற்சி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ இது தவிர
2ஆம் இடத்தை வந்து தனஸ்தானமாக இருந்து பார்க்குறதுனால, ராகு பார்க்குறதுனால சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை, சங்கட சலுப்பெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 7.5 ராகு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கேஸ் நடக்குது, பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குது, இடம் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு வந்து வர வேண்டியது எதுவுமே வரல, நான் எதிர்பார்க்குறது எனக்கு கிடைக்கல, இங்கே தள்ளி தள்ளி போகுதுன்னா ராகு பார்த்தா கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். இதை தவிர வந்து ராகு பகவான் குடும்பத்தையும் பார்க்குறாரு. அப்போ குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டம், கருத்து வேறுபாடு இருக்குது, இதனால் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், எங்களுக்குள்ளார ஒரு அமைதி இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லைங்க, எங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை, மொத்தத்தில் மன உளைச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு 3ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது மாதிரி ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துல இருந்தால் தாய்க்கு நல்லாயிருக்கும், தாய்க்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும், உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருந்தால் கொஞ்சம் சரியாகும், கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் ப்ரமோஷனோ 4 காசு அவங்க கைக்கு சேஃப்டி பண்ணக்கூடிய நேரம், கண்டிப்பாக இருப்பு இருக்கக்கூடிய நேரமெல்லாம் இப்போ நல்லா இருக்குது. அதனால் தாய்க்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருந்தால் கண்டிப்பாக பார்த்தா அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அம்மானாலேயோ அல்லது மனைவினாலேயோ ஏதோ ஒரு ஆதாயம் எதிர்பார்க்குறீங்களா, கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பொது பலனில் வந்து நம்ம ராசி அடிப்படையாக சொன்னால் கூட ஜாதகம் அப்படின்றது லக்னத்தை அடிப்படையாக தான் நம்ம சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் எதை சார்ந்து நம்ம ஜாதகம் இருக்குது, எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும், எதை தொட்டால் நல்லாயிருக்கும், அது தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2ஆம் பாவகத்துக்கு, அதாவது 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி, அதாவது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார நீங்கள் பார்த்தும் பாவிதான், கொடுத்தும் கெட்ட பேர் தான், செஞ்சாலும் செய்யலை, மொத்தத்தில் இது வரைக்கும் கொடுக்குற இடத்துல இருந்து கொடுத்துருப்பீங்க, நல்ல பேர் கிடச்சிருக்காது. ஆனால் அதை கேள்வி கேட்க ஆரம்பித்து பாருங்கள், அந்த இடத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். இப்போ பொதுவாக 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். ஆனால் சுக்கிரன் வந்து கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது வந்து ஹெல்த்து பிரச்சனை, உடல் உபாதைகள், தேவையற்றில்லாத செலவுகள், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு 1.5 மாத காலமாக பார்த்திங்கன்னா மனைவி நல்லா இருந்தால் தாய்க்கு சரியில்லை, தாய்க்கு நல்லா இருந்தால் கணவனுக்கு சரியில்லை, கணவன் நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியில்லை, இது போல் யாருக்காவது ஒன்று ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. ஏன்னா இந்த 1.5 மாதமாக கிட்டத்தட்ட சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால 4 காசு இல்லைன்னா கூட சந்தோஷமாக இருக்கலாம். அதே 4 காசு இருந்தது அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சங்கடங்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும். இந்த 3ஆம் தேதி வந்து பார்க்கும்போது சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வீட்டுக்கு, தான் சொந்த வீட்டுக்கு போய் அவர் ஆட்சியாக போகிறார். 9ஆம் இடம்ன்றது அதான் சொல்கிறது அப்படின்னா பிதுருஸ்தானம். சரிங்களா? பிதுருஸ்தானம்ன்றது தந்தை, அப்போ வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இந்த புரட்டாசி 3ஆம் தேதி அன்னைக்கே இப்போ சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய புதன் பகவான் அடுத்தது கன்னி ராசிக்கு தான் சொந்த வீட்டுக்கு வந்து அவர் ஆட்சியாக உட்காந்துருவார். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சியாக உட்காந்துட்டாருன்னா கல்வி நல்லா இருக்கும். 2வது ஒவ்வொருத்தருக்குமே 8ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் மனம் அமைக்க முடியும், அதாவது வீடு வாசல் கட்ட முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துலேயே அவர் ஆட்சியாக வந்து உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மண் சார்ந்த விஷயங்கள், இப்போ நான் இடம் வாங்கிட்டேன் என்னால் கிரையம் பண்ண முடியல நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கிரையம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அதே உங்கள் ஜாதகத்தில் அந்த பலன் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடம் வாங்கலாம். இல்லை நான் வீடு கட்டிட்டேன் பாதியாக கிடக்குது, அந்த வேலை ஏதாவது நிவர்த்தி ஆகுமா, கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தால் அந்த வேலை நடக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ராசி பலன் சொல்லும்போது ராசி வச்சு மட்டும்தான் நம்ம பலன் சொல்கிறோம். ஆனால் அதே ஜாதகம் பார்க்கும்போது எப்படி தெரியுங்களா, திசையும் புத்தியும் அந்தரத்தையும் இது 3 இல்லாத கோச்சாரத்தையும் வச்சு கிரகோடத்தில் அமைப்பு வச்சு நம்ம பலன்கள் சொல்கிறோம். அப்படி பார்த்தா 100%
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 3 தேதிக்கு மேலே புதன் தன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சியை உட்காரக்கூடிய நேரம், சுக்கிரன் போய் ஆட்சியை உட்காரக்கூடிய நேரம். அப்போ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அசையும் சொத்தில் போடுறதை விட அசையாத சொத்தில் போடுறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, தாராளமாக எடுங்க. ஆனால் இந்த 7.5ல் ஏதோ ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி புத்திர செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்குதான்றதை மட்டும் ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல புத்திர தோஷம் இருந்தாலும் சரி, பூர்வ புண்ணிய சாபம் இருந்தாலும் சரி, எனக்கு 2க்குமே உகந்த இடம் 5ஆம் இடம். அந்த இடத்துல உங்கள் கிரகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா குழந்தை செல்வம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து இப்போ 8ல் போய் பகையாக இருக்கும்போது இந்த மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும். என்னதான் நீங்கள் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்று நாள் ஒற்றை மண்ணதை ஒட்டுன்ற மாதிரி பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை தவிர நம்மளோட வாழ்க்கை வாழ்வாதாரம் இது நல்லா இருக்கிறோம்னா 90% ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு என்னென்னா ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி பாதிப்பு என்னென்னா 7.5 மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நவகிரகத்தை சுற்றுங்க, எள் விளக்கு பொறுத்துங்க, காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க, நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் பட்டனை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.